வீடியோ எடுத்து அப்புறம் வாய்ஸ்லாம் கட் பண்ணுவீங்களா? ஆமாம், அவங்க வாய்ஸ் மட்டும். சொன்னா இவ்வளோ வச்சு நீங்கள் டெய்லி வீடியோ எடுத்து அதை சாப்பாட்டுலேயே அந்த சாப்பாடு தாளிக்கிறதுலேயே போட்டு செஞ்சிடலாம். ஓகே. இப்போ பெரிய இதில் ஒரு 3 கிலோ அந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா தனியாக அதை செஞ்சோம்னா தான் அந்த சாந்தெல்லாம் அந்த இதில் இருக்கும். கறியில் சாப்பிடும்போது டேஸ்ட் கொடுக்கும். சாப்பாட்டோட போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் போய் மசாலா கறி வந்துட்டு தனியாக இருக்கும் சாந்து இல்லாமல். இதை மட்டும் பாருங்க, அந்த இது உருண்டை செய்யும்போது இட்லி பொடி தாளிக்கிறாங்க, அதெல்லாம் கூட போடுங்க. இட்லி பொடி கூட நிறைய பேர் தாளிக்க முடியாது, அதையும் தானே வீடியோ பார்க்குறாங்க, அதெல்லாம் கூட போட்டு விடுங்க. எடுத்து வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று டக்கு டக்குன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. பேசாமல் கிச்சனே வெளியில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஆமாம். கொல்லாங்குழி எங்கடா அதெல்லாம் இருக்கு. இப்போ மொத்த மசாலாவுமே அதில் போட்டிங்களா இல்லை அரிசிக்கு தனியாக மசாலா வச்சுருக்கீங்களா? அதாவது மொத்த மசாலா மூலியம் அதில் பாதியே கறிக்கு போட்டுருக்கோம், பாதியே சாப்பாடு போட்டுருக்கோம். நம்ம சாப்பாட்டில் அந்த ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் இதை போட்டுறோம்ல, அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? துணி ஆமாம், இல்லைன்னா வேர்வை தண்ணி உள்ள வந்துடுது. அதுக்காண்டி ஃபஸ்ட்டு துணியை போட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே தட்டப்பட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கணும். இப்போ மேலே சட்டி எடுத்து பேசாமல் சொல்லியிருந்தீங்கன்னா அதை கூட எடுத்து கொடுத்துருக்கேன். சட்டி முன்னாடி தான் இருக்குது, இந்த சைஸ் சட்டி எடுத்துக்கலாம். எத்தனை கூட வேணும் ஆகுதே. அப்போ இன்னைக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வந்தால் அதுக்கு காரணம் என்னோட சட்டி தான். இல்லை அதுலேயே நிறையா சேர்த்துட்டேன், இந்த கறியில் சேர்த்துட்டேன். நீங்கள் மசாலானா என்னென்ன போடுவீங்க? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி தானே? ஆமாம், பொடி அரைச்சி வச்சுக்குவேன். ஓகே ஓகே. பட்டையில் கத்தூள், அப்புறம் மிளகா தூள், மல்லித்தூள். ஓ, ஒரு 10 கிராம் இது பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகே, கணக்கு வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? போடுங்க. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த அக்கா உட்கார வச்சிருக்க வேண்டியதானே, கிட்டிருப்பாங்கல்ல. கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. கை வலிக்குமே பாவம் உங்களுக்கு, அவர் ஏற்கனவே டயர்டாக இருக்காங்க. புதினா மல்லி ரெண்டும் சேர்த்துருக்கா? ஆமாம். இதை கூட தான் இம்புட்டு பொடியாக அரைஞ்சி வைப்பீங்க? ஆமாம், உங்களுக்கு எல்லாமே நல்லா பொடியாக இருந்தால் தான் பிடிக்குமே. ஓ, என்ன சரி வராது. ஐயோ, நான் பெரிய கரண்டி வாங்கி வச்சிருக்கிறேன், பத்திரமா எங்கே வச்சுருக்கேன், மேலே வச்சுருக்கேன். குடிக்குது தான் 31 முதல் சொல்லிடு. ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம் அந்த கறிக்கு. அதான் அந்த ஸ்பீடு உனக்கு வராது. ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கல தயிர் எடு. இல்லை இப்போ தயிர் போட்டு லெமன் போட்டோம்னா அந்த வந்துடும். அது வரைக்கும் தான் இருக்குது. இது எல்லாமே சிக்கனுக்கும் தனியாக போட்டிருக்கீங்க இல்லையா? தயிர்லேருந்து எல்லாமே. இது லெமன் அதில் போட்டதுனால லெமன் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறது வந்துடும். ஓ, இது நல்லா மெல்ட்டாயிருக்கு. என்ன அரிசி? ஜீரக சம்பா தானா? இல்லை, துளசி கட்டு. துளசி கட்டு 1க்கு 2.
அந்த சுடுதண்ணியை உள்ளே வச்சுட்டு குழாயை திரி விட்டுட்டு சுடுதண்ணி பக்கத்தில் இருக்கிற அதையும் தூக்கி ஊற்றணும். இப்போ ஸ்பீடாக வச்சு விட்ருங்க. ஒரு கிலோ அரிசிக்கு 150 நெய் 100 எண்ணெய் இந்த அளவு தானே இருந்துச்சு. ஆமாம். உப்புல போக மாட்டாமா? ஏன்னா கறியில் நமக்கு தண்ணியாக தான் இருக்குது. உப்புடி இப்போ உப்புல பார்த்துட்டு கண்டு போட்டுருக்கோம். நான் உப்பு அரிசி போட்டு தான் போட்டேன். அவ்வளோதான். மூடலாங்க சொல்லிட்டோம்ல. கழுவிட்டேன். இப்போ போட எதுக்கு முடிச்சு போட்டு அப்படியே மீன் ஓ போட்டுட்டு இங்கே போட்டுட்டு அப்படியே கட்டிடலாம். அப்படியா? கட்டி போடலாக்க தண்ணி வடியாது. ஃபுல்லாக இருக்கே அப்படியே தனியாக போட்டுருக்கேன்னு பார்த்தேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவீங்களோ? அரிசி போட்டு தான் ஏன் அப்படி? தாங்க அது ஒரு அளவு கொஞ்சம் தெரியும் எனக்கு. அதனால் நம்ம கறியில் வந்து உப்பு போட்டுட்டோம். இது அரிசி மட்டும்தான் அப்போ. அரிசி மட்டும். ஓகேவா? அந்த பதத்துக்கு வந்துருச்சு கரெக்டான பதம். ஓ ஓகே. ஆ கறியை போட்டோம் இல்லையா? ஆ பாத்திரம் கல்லூரி இருக்கா? என்னம்மா பாத்திரம் கல்லூரி. கடைசி தான் கிடைக்கும். ஐயோ இருமா. ஓகேவா? அம்மா இருமா ஸ்னாப் பண்ணிக்கிறேன். போகிறேன் அந்த இடத்துல. இல்லை நீங்கள் தோசை ஓகே. அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே தம் போட்டு முடியுங்களா? ஓகே ஓகே. கலர் நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. கரெக்டாக வந்துருச்சு. தம்பியை ஒரு இட்டு கூப்பிட்டுக்கலாம். சட்டிங்க ஹீட்டு டக்குன்னு இழுக்குது. ஓகே ஓகேவா? ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கட் பண்ணிக்கலாம் இல்லை? ஓகேவா? ஓகே.